வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 15 ஐப்பசி 29. இன்றைய தினத்தில் வங்கக்கடலில் வலுவிழந்து நீடிக்கும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் கீழடுக்கு சுழற்சியாகவும் சற்றே அவ்வப்போது வலுவடைந்து சற்று வலுக்குறைந்து நீடிக்கக்கூடிய சுழற்சியாகவும் நீடித்துக் கொண்டிருக்கிற அந்த அமைவு தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரங்களுக்கு குறைந்தபட்சம் மழைப்பொழிவை வலுப்படுத்தும், பரவலாக்கும் என்ற நிலையில் வங்கக்கடலில் புதிய நிகழ்வு, தீவிர நிகழ்வு உருவாவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. அது பற்றியான மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான மழைப்பொழிவு பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இது அதிகாலை 5 மணி அளவிலான வானிலை அமைவின்படி தென்மேற்கு வங்கக்கடலில், அதாவது வட இலங்கை சார்ந்த கடல் பகுதியில் நேற்றைய நிலையில் அது மன்னார் வளைகுடா மற்றும் வட இலங்கை என்ற அளவில் நீடித்தது. தற்போதைய நிலையில் அது வட இலங்கை சார்ந்த வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் இந்த பகுதியில் ஒரு கீழடுக்கு சுழற்சியாக, சற்று வலுவான சுழற்சியாக நிலப்பகுதி கடல் பகுதி என நீடிக்கிறது நிகழ்வு. இது அடுத்த 48 மணி நேரங்களுக்கு முன்னும் பின்னுமான நகர்வு தான். மன்னார் வளைகுடா, அடுத்த கட்டமாக குமரிக்கடல், மீள மன்னார் வளைகுடா என்று நகர்ந்து நீடிக்கும். ஒரு சில நேரங்களில் வட இலங்கை சார்ந்தும் நீடிக்கலாம் அடுத்த 48 மணி நேரங்களில். இந்த அமைவு அடுத்த 2 தினங்கள்ல, அடுத்த 48 மணி நேரங்களுக்கு பிந்தைய நிலையில இந்த சுழற்சியானது வலுவிழந்து குமரிக்கடல் வழி தடம் தெரியாமல் நகர்ந்து அரபிக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சியா மீண்டும் உருவாகக்கூடும். இதுதான் அடுத்த கட்டமான வானிலை நகர்வா இருக்கு. இது 18ஆம் தேதி வரை, 17, 18 வரை நீடிக்கும். நமது முந்தைய விளக்கங்களும் இதையே நாம் குறிப்பிட்டிருப்போம். தற்போதும் அதே நிலைப்பாடுதான். சரி, எதிர்பார்த்த மழைப்பொழிவு கிட்டத்தட்ட நேற்றைய நிலையில் அநேக மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில தென் மாவட்டங்களில் முழுமையா மழைப்பொழிவு நேற்றைய நிலையில் கிட்டவில்லை. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை இந்த மாவட்டங்கள் சார்ந்து நாம் எதிர்பார்த்த மழைப்பொழிவும், அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளிலையும் எதிர்பார்த்த மழைப்பொழிவு நேற்றைய தினம் சற்று குறைவுதான். என்றாலும் தற்போது வட இலங்கைக்கு சற்று அப்பால் நீடிக்கக்கூடிய இந்த சுழற்சி தென் மாவட்டங்களில் இன்றைய தினத்தில் மழைப்பொழிவை இன்று முற்பகல் பிற்பகல் வாக்கில் சற்று பரவலாக்கக்கூடும், வலுப்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலை தென் மாவட்டங்களுக்கான வானிலை நகர்வு இன்று. அடுத்த கட்டமாக இந்த தென் மாவட்டங்கள்னா அநேக மாவட்டங்கள் அடங்கி விடுகிறது. தென் கரைகோடி மாவட்டங்களில் இருந்து குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் வரை முழுமையாக இதில் வருகிறது. இந்த மாவட்டங்களில் இன்று முற்பகல் பிற்பகல் வாக்கில் மழை பரவலாகக்கூடும். நாளைய தினம் சற்று தெற்கில் தென் கடைகோடி மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள் சார்ந்து நாளைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் தொடரக்கூடும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றைய தினம், இன்று அதிகாலை முதலே மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களிலேயும் மழைப்பொழிவு படிப்படியாக ஆங்காங்கே நீடித்துக் கொண்டே இருக்கும். குறிப்பா மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்த, தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், மத்திய மற்றும் வடக்கு பகுதிகள், அதே போல திருவாரூர் மாவட்டத்தினுடைய வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் மழைப்பொழிவு நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல அரியலூர், கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் வடக்கு பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு, கிழக்கு பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு நீடித்துக் கொண்டிருக்கிறது, ஆங்காங்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது வரும் மணி நேரங்களில் இந்த மழைப்பொழிவு இடத்திற்கிடம் மாறுபட்டு தீவிரமடையும்.
அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வடக்கு பகுதிகளில் இன்று அதிகாலை தொடங்கி மழைப்பொழிவு ஏற்பட்டது. அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு கிழக்கில் இருந்து வலுப்பெற்று வருகிறது. எனவே நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு விரிவடையும், ஆங்காங்கே வலுவடையும். இது இன்று 12 மணி நேரங்கள், அடுத்த 12 மணி நேரங்களுக்கு இந்த மழைப்பொழிவு விட்டு விட்டு நீடிக்கும். வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்து இன்று அதிகாலை முதலே மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்பட்டு வருகிறது. இது வரும் மணி நேரங்களில் உள்பகுதிகளுக்கு ஆங்காங்கே பரவலடையும். உள் மாவட்டங்களுக்கு கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு நீட்சியடையும், ஆங்காங்கே ஏற்படும். பரவலான மழைப்பொழிவாக இல்லாமல் ஆங்காங்கே ஏற்படும். இன்று பிற்பகல் வாக்கில் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு நீட்சியடையும், ஆங்காங்கே வலுவடையும். சேலம் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், தெற்கு பகுதிகள் என கிழக்கு பகுதிகள் என மழைப்பொழிவு பரவலாகும். பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த முற்பகலில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலையும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் கரூர் மாவட்டத்தினுடைய வடக்கு தெற்கு பகுதிகளுக்கும் இன்று மழைப்பொழிவு பரவலாகும், ஆங்காங்கே ஏற்படும். நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை, நீலகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மழைப்பொழிவு பரவலாகும், ஆங்காங்கே ஏற்படும். மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது கோவை, திருப்பூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், கிழக்கு பகுதிகளிலேயும் மழை உண்டு. மேற்கு பகுதிகளில் சற்று வலுவான மழைப்பொழிவு, வடமேற்கு பகுதிகளிலையும் மேற்கு பகுதிகளிலையும் சற்று வலுவான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல ஈரோடு மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலையும் இன்றைய தினம் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை வாய்ப்புகள் இருக்கின்றன. திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில், கிழக்கு பகுதிகளில் ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள் சார்ந்து மழைப்பொழிவு, டெல்டா மாவட்டங்களுடைய தெற்கு பகுதிகளில் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு கிழக்கு பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அடுத்து இன்று முற்பகல் பிற்பகல் வாக்கியே வலுவடையும். பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், பழனி அதன் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட இன்றைய தினம் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் வலுவான பரவலான மழைப்பொழிவு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த மழை வாய்ப்புகள் திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கு ஏற்படக்கூடும். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மைய மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு இன்று முற்பகல் பிற்பகல் வாக்கிலேயே ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தென் மாவட்டங்களில், தெற்கு உள் மாவட்டங்களில், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மைய பகுதிகள் மற்றும் மதுரை மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளில் இன்று பிற்பகல் வாக்கில் மழைப்பொழிவு சற்று கூடுதலாக ஏற்படக்கூடும், சற்று வலுவடையக்கூடும். இதுவரை மழைப்பொழிவு பெறாத இடங்களுக்கும் இன்றைய தினம் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் இன்றைய வானிலை நகர்வா இருக்கு. முன்னிரவு நேரத்தில் மழைப்பொழிவு சற்றே வீழ்ச்சியடையும், மொத்த மழைப்பொழிவும். பின்னிரவு நேரத்தில் சற்று கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே ஏற்படும். டெல்டா மாவட்டங்களில், வடகடலோர மாவட்டங்களில், தென் கடலோர மாவட்டங்களில் நாளை அதிகாலை தொடங்கி மீண்டும் மழைப்பொழிவு இதே சுற்றில், இதே அமைப்பில் தொடரும். ஏன்னா அந்த சுழற்சி சற்று முன்னகரம், அதாவது வட இலங்கை மன்னார் வளைகுடா சார்ந்து கீழடுக்கு சுழற்சியாக, மெலிந்த சுழற்சியாக நகரும். அவ்வேளையில் கிழக்கு தெற்கு மற்றும் வடகிழக்கு குளிரலை இணைப்பு கடலோர மாவட்டங்களில் ஏற்பட்டு மழைப்பொழிவு நாளைய தினமும் தொடரும். மேலும் வரும் 17, 18 தேதிகளில்
மழைப்பொழிவு சுருக்கமாகும், அதாவது சுருங்கும்னா வடக்கில் இருந்து சுருங்கும். வடக்கு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு குறையும், வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு குறையும், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடரும். ஒரு சில மத்திய மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே நீடிக்கும். 17, 18 இந்த தேதிகளில். 19ஆம் தேதி மழைப்பொழிவு மேலும் சுருக்கமடையும். டெல்டா மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் மட்டும், தென் கரையோடி மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு நீடிக்கும். தென் கடலோர மாவட்டங்களிலையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழைப்பொழிவு வரும் 19, 20 தேதிகள் வரை நீடிக்கலாம். 20ஆம் தேதி உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையில், அல்லது ஒரு காற்று சுழற்சியாக சுமத்ரா தீவு அருகே தென்கிழக்கு வங்கக்கடலில். இந்த நிகழ்வு, இந்த சுழற்சி ஒரு புயல் சின்னமாக நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஏன்னா இந்த சுழற்சி ஒரு புயலாக வலுவடையலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பேன். அதே நேரத்தில் இது புயலாக முற்றிலுமாக வலுவடைந்துவிடும் என்ற அர்த்தம் அல்ல. உறுதியான வாய்ப்பாக இது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்னிலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கில் உருவாகி அது இலங்கை கடல் பகுதி வழியாக நகர்ந்து டெல்டா மாவட்டங்களை வந்தடையலாம். இது ஒரு முன்னோட்ட ஒரு அறிக்கை தான், முன்னோட்ட ஒரு விளக்கம் தான். இதனுடைய நகர்வுகள் மாறுபடலாம், இதனுடைய தீவிரம் மேலும் வேறுபடலாம். இதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் மாற்றங்கள் இருக்கு, வானிலையில் மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா டிராப் அவுட், அதாவது இந்திய பெருங்கடலில் நீடிக்கக்கூடிய நெகட்டிவ் ஐஓடி மற்றும் பசிபிக் பெருங்கடல் லானினோ விளைவுகள் இதற்கு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் லானினோ மற்றும் நெகட்டிவ் ஐஓடி சற்றே வீழ்ச்சி பெற்றிருக்கிறது. மீண்டும் இது வலுவடையும். தற்போதைய நிலையில் சற்று குறைந்திருக்கிறது. நெகட்டிவ் ஐஓடியாக இருக்கட்டும், லானினோ விளைவாக இருக்கட்டும், சற்று வீழ்ச்சி பெற்றிருக்கிறது. இது அடுத்த நிலையில் வலுவடையும். இந்த வீழ்ச்சி நிலை, அது வீழ்ச்சினா ரொம்ப கிடையாது, ஒரு 0.2 என்ற அளவில் தான் ரெண்டுமே. 0.2 என்ற அளவில் தான் வீழ்ச்சி பெற்றிருக்கிறது. இதன் தாக்கம் தென்கிழக்கு வங்கக்கடலில் இருக்கும். ஏன்னா சுழற்சி உருவாகக்கூடியது தென்கிழக்கு வங்கக்கடலில். தென்கிழக்கு வங்கக்கடல் ஏற்கனவே வெப்பமடைந்த 28 முதல் 30 டிகிரி செல்சியஸ் கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை தொடர்கிறது. இது தீவிர நிகழ்வுக்கு காரணமாகிறது. தற்போதைய நிலையில் இந்த வெப்பநிலை மாறுபாடுகள் மற்றும் உள்நுழையும் ஈரப்பதம் மிகுந்த காற்று, வெப்பக்காற்று, இதெல்லாம் தான் அந்த நிகழ்வை தீவிரப்படுத்தணும். அது தெற்கில் இருக்கும் வரை தீவிர நிகழ்வாகவும், வடக்கில் நகரும்போது மேலும் தீவிர நிகழ்வாகவும் மாறலாம். வடக்கு நோக்கி நகரும்போது, வடக்கு வடமேற்காக நகரும்போது மேலும் வலுவடையலாம். அது வரக்கூடிய நாட்களில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை, குவியமாகும் வெப்பக்காற்று இணைப்பு, இதை பொறுத்தே மாறும். எனவே ஒரு முன்னோட்ட விளக்கமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இதை நாம் புயல் சின்னமாக குறிப்பிட்டிருக்கின்றோம். இது மழைப்பொழிவை எந்த அளவுக்கு ஏற்படுத்தும் என்பது அடுத்து வரும் நாட்களில் விரிவான விளக்கத்தை பார்க்கலாம். தற்போதைய நிலையில் ஒரு முன்னோட்டத்தை நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். தொடர்ந்து கண்காணிப்போம். வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.